இஸ்லாமியருக்கு ஒரு நீதி, அருந்தியருக்கு ஒரு நீதி, வன்னியருக்கு ஒரு நீதியா, சட்டநாதன் ஆய்வு குழுவின் அறிக்கையை நடைமுறைப்படுத்து வன்னியர்களின் போராட்டம் ரத்தம் யுத்தம் கலந்த போராட்டம், ரத்தம் சிந்திய போராட்டம், யுத்தம் சிந்திய போராட்டம், 20 பேரை பலி கொடுத்த, 20 பேரை பலி கொடுத்த ரத்தம் சிந்திய போராட்டம், வன்னியர்களின் உள் ஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்து வன்னியர்களுக்கான போராட்டம், தமிழர்களின் உரிமை போராட்டம், வடக்கே வன்னியருக்கு செயல்படுத்தினார், தெற்கே உள்ள தேவேந்திரனுக்கு நெறிகட்டுமே, வஞ்சிக்காதே வன்னியர்களை வஞ்சிக்காதே, சட்டமாக்கு 10.5 விழுக்காடு சட்டமாக்கு நாடாளுமன்றத்து சட்டமாக்கு எங்கள் உரிமை சாதிக்கொரு ஒரு நீதி, நீதிமன்றம் தீர்ப்பில் அடுப்பில் உண்மையாக கண்டிக்கின்றோம். 1987 21 உயிர்களை பலி கொடுத்து ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டு கால போராட்டம் வன்னியர்களுடைய போராட்டம் என்பது ரத்தம் சுற்றி 21 தாலிகளை அறுத்த பிறகுதான் இன்னைக்கு இந்த 10.5 விழுக்காடு இங்க கொடுக்கப்படும். இஸ்லாமியர்களுக்கு எந்த மக்கள் தொகை அடிப்படையில் அவங்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க, அருந்தியர்களுக்கு எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் கீழ் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, வன்னியர்களுக்கு மட்டும் உள்ஒதுக்கீடு கொடுக்கும்பொழுது மண்ணின் மைந்தர்களான வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுக்கும்போது எதுக்கு இந்த முரண்பாடு? ஒட்டுமொத்தமா தமிழ்ச்சாதிகளோட விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கறதுல என்ன இருக்குது? இது வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு அது தடுப்பதுங்கிறது இங்க வேடிக்கையாக இருக்கு. எல்லா தமிழ் சமூகங்களும் போராடட்டும், கைகோர்ப்போம், அதுல மாற்று கருத்துல வன்னியர்களுக்கான போராட்டம் மட்டும் அவங்களுக்கு 10.5 விழுக்காடு எப்படி கொடுக்கலாங்கிறது இங்க வேடிக்கையான செய்யறாங்க. வடக்கே உள்ள வன்னியர்களுக்கும் தெற்கே உள்ள தேவேந்திரர்களுக்கான உரிமை போராட்டம் 30 ஆண்டு காலத்திற்கு முன்பாகவே இந்த மக்கள் வீதிகளை போராடி 21 உயிர்களை பலிப்படுத்த பிறகு இந்த தொடர்ந்த போராட்டத்தினுடைய கிடைத்த வெற்றி 21 தாலி என்பதற்கான பரிசு இந்த 10.5 விழுக்காடு என்பது. இந்த 10.5 விழுக்காடு என்பது நீதிமன்றம் கேட்குது எப்படி வன்னியர்கள் எந்த அடக்குகளை 10.5 விழுக்காடு நீ கொடுத்தீங்க. அதே இஸ்லாமியர்களுக்கு எந்த விகிதாச்சார அடிப்படையில் இந்த அரசு 3 விழுக்காடு உள்வருத்திருந்தது, அருந்தியர்களுக்கு எந்த மக்கள் தொகை அடிப்படையில் 3 விழுக்காடு. அப்ப மண்ணின் மைந்தர்களான இந்த வன்னியர்களுக்கு மட்டும் உள்ஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது தமிழ் சாதிகள் ஒரு புரிதல் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களும் வாங்க போராடுவோம்.